நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அதாவது நான் வந்து கேஷ்யூ சாப்பிட்டா தான் என்னோடய பாடி நல்லாயிருக்கும், அதாவது முந்திரி பருப்பு, பாதாம் சாப்பிட்டா தான் என்னோடய உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அப்புறம் மாதுளம்பழம் சாப்பிட்டா தான் நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன், என்னோடய ஹெல்த்து நல்லாயிருக்கும், ஸ்கின் நல்லாயிருக்கும், மாதுளம்பழம் சாப்பிட்டா என்னோடய ஸ்கின் நல்லாயிருக்கும். அது வந்து உண்மை தான். இப்போ இந்த மாதிரி காஸ்ட்லியான உணவுப் பொருள்களை தான் நம்ம நோக்கி நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வந்து நம்ம திரும்பி கூட பார்க்குறதே இல்லை. அது சாப்பாட்டுக்கு கூட நிறைய பேர் வீட்டில் வந்து அது உபயோகப்படுத்துகிறதே இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு ஆப்பிள், ஒரு ஸ்ட்ராபெர்ரி, ஒரு ப்ளூபெர்ரி இதுதான் நம்மளோட பாடிக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நம்ம வந்து மைண்டை வந்து நம்ம செட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அப்படி தான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மெனக்கிட்டு போயிட்டு அந்த ப்ளூபெர்ரியையும் ஸ்ட்ராபெர்ரியையும் வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளோட கிச்சனுக்கு போயிட்டு நீங்கள் போய் ஒரு ஒரு 10 பொருள் நான் சொல்கிறேன். அந்த 10 பொருளும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி, நம்மளோட ஹேருக்கும் சரி ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு ப்ராடக்ட்டு, ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று நான் சொல்லுவேன். அது வந்து மெயின் அப்படின்னா, அது கூட எல்லா பொருளையும் நம்ம சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்தியானம் வந்து குழம்பு சாதம் சாப்பிட்றோம், ரசம் சாதம் சாப்பிட்றோம், அதுக்கு மேலே நம்ம போகிறதே இல்லை. அதுக்கு மேலே என்ன போகணும் அப்படின்னா, மோர் தான் நான் சொல்லுவேன். மோரை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் குடிக்கலாம். காலையில், மத்தியானம், நைட்டு அந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் மோரை வந்து பட்டர் மில்க் அதை கண்டிப்பாக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மோர் கூட என்னென்ன சேர்த்து நீங்கள் குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். பட்டர் மில்கோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆலோவேரா எடுத்துக்கோங்க, அதோட பல்ப்பை எடுத்துக்கோங்க, நல்லா மிக்சியில் போட்டு அந்த பல்ப்பை நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள், ஆலோவேராவோட சேர்த்து அதை நீங்கள் குடிச்சிக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, இஞ்சி, அப்புறம் வந்து குக்கும்பர், கொஞ்சம் சால்ட்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து பட்டர் மில்கோடு நீங்கள் குடிச்சிக்கோங்க. அடுத்து பெப்பர் வந்து என்ன பண்ணுதுன்னா, அது நிறைய பேர் பெப்பர் எடுக்கிறதே இல்லை. பெப்பர் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட டிஹெச்டி நிறைய பேருக்கு, ஆண்களுக்கு வந்து முடி வந்து நிறைய உதிர ஆரம்பிக்குது. அதாவது ஒன்று பால்டாயிருது, அப்படி இல்லைன்னா எம் ஷேப்புக்கு ஃபோர்ஹெட்டில் வந்துடுது. இவங்க எல்லாமே அதுக்கு பேர் தான் டிஹெச்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஹெச்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவு வரும்போது தான் ஹேர் ஃபால் ஆகுது. இந்த டிஹெச்டியை வந்து ஜாஸ்தி பண்ணி அந்த ஹேர் ஃபாலை வந்து ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த டிஹெச்டி ஹேர் ஃபால் என்ன ஆகுது, அந்த டிஹெச்டி லெவல் வந்து ஜாஸ்தியாக உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஆண்களுக்கும் ஆகுது, பெண்களுக்கும் ஆகுது. இதைத்தான் நம்ம வந்து அந்த முடி உதிரதில் தான் வந்து அலோபேஷியா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த டிஹெச்டியை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா மிளகு தான். மிளகை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மோரில் போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டு குடிங்க. அதே மாதிரி நான் குக்கும்பர் சொல்லியிருக்கேன். குக்கும்பரில் வந்து விட்டமின் சி இருக்குது, உங்களுக்கு நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து குக்கும்பரில் இருக்குது. அதுக்கடுத்தது என்னதுன்னு பார்த்தா வெள்ளை பூசணி தான். வெள்ளை பூசணி, மோர், சால்ட்டு இதை சேர்த்து நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி சொல்கிறது, அது ரொம்ப அது வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வயிற்றில் புண்ணு இருக்கும்போது தான் நம்மளோட ஹேர் பாதிக்கப்படும், ஸ்கின்னு பாதிக்கப்படும். அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த வெள்ளை பூசணி, ஆஷ் கார்டுன்னு சொல்லுவோம், அது நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தவிர கருவேப்பிலை, விட்டமின் கே இருக்குது, அயன் இருக்குது உங்களுக்கு அதில். அப்புறம் பச்சை கொத்தமல்லி என்னென்னா, ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படும் போது தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஏற்படுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மோர், கருவேப்பிலையை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே மோரில் போட்டு அடித்து குடிச்சிக்கலாம். அதே மாதிரி பச்சை கொத்தமல்லியையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள்ஸை வந்து பச்சை கொத்தமல்லி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல மிக்சியில் அடித்து நீங்கள் மோரில் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு குடிச்சிக்கலாம்.
இந்த நான் சொல்கிற எல்லாமே வந்து நம்ம வீட்டு கிச்சனில் இருக்குது. அடுத்தது வெந்தயம். வெந்தயம் மாதிரி அது வந்து நமக்கு வந்து நல்லா ஊற வச்சு நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறோம். வெளியில் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். உள்ளே வந்து என்ன பண்ணுது, நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பட்டர் மில்கோட வெந்தயத்தை எடுத்து போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு குடிச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சீரகம், அகம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறது தான் சீரகம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்டர் மில்கில் நல்ல சீரகத்தை வறுத்து அந்த பொடியை உள்ளே போட்டு நீங்கள் வந்து அதை குடிச்சிக்கோங்க. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட கிச்சனில் இருக்கிறது தான். நம்ம வெளியில் போய் தேடி அலைய வேண்டாம். நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற பெரிய டாக்டர். ஆஸ் அ காஸ்மெட்டாலஜிஸ்டாக சொல்கிறேன், நான் என்னோடய ஹெல்த்தை நான் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கும் வந்து ஏஜ் ஆகுது. இருந்தாலும் இந்த மாதிரியான பொருட்களை நான் உபயோகப்படுத்தி என்னோடய ஹெல்த்தை நான் மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு, குழந்தைங்களுக்கும் சரி, சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி எடுத்து பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.